யோபு கர்த்தர் யோபுக்கு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். சாத்தான் விடவே இல்லைங்க. சரி, அவன் ஆஸ்தி அந்தஸ்தான போச்சு, அவன் உடம்ப என் கையில கொடுங்கன்னு கேட்கறான் சாத்தான் கர்த்தர்கிட்ட. அவன் சரீரத்தை எனக்கு கொடுங்க, சரீரத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் ஜீவனை மாத்திர நீ கை வைக்க கூடாது, ஜீவனை எடுக்கிற அதிகாரம் உனக்கு இல்லை, அந்த ஜீவன் மேல கை வைக்காத, சரீரத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ சொன்ன உடனே கர்த்தர் அனுமதிச்சாதான் சாத்தான நம்மளை சோதிக்க. நம்ம என்ன பண்ணமா, தங்கத்தை ஒரு நெருப்புல போட்டு உருகி உருகிதான் எல்லாமே உருவாக்கி, தங்கம் எப்படி உருவாகுதோ அந்த மாதிரி தான் நம்ம கஷ்டத்துல கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணணுமா, கெட்டியா ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். கஷ்டம் வரும்போது நம்ம நினைச்சு நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யோபு கிட்ட போயிட்டு சாத்தான் கை வச்ச உடனே அந்த சரீரத்துல ஃபுல் கொப்பளம், அது பழுத்து உடைஞ்சு சொறி பிடிச்சிருச்சு. ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, சொறி பிடிச்சிருச்சு. தேங்காய் ஓடு இருக்குது தெரியுங்களா, அதை எடுத்து ஃபுல்லா சொரிஞ்சுக்கிறான், அங்கங்க சொரிஞ்சுக்கிறான். முடியல அவனால, சொரிஞ்சு ரோட்ல உக்காந்துக்கிறான். போறவன் வரவன் எல்லாம் கேலி பண்றான். இவன் ராஜாவா இருந்தானே, இவ்வளோ வசதியா இருந்தானே, இவனுக்கு வந்த கேதினா பாரு. அவன் ஆசிரியச்சு ஜனங்க எல்லாம் எப்படிக்கிறான் பாரு. என்ன பண்றாங்க, அலட்சியம் பண்றாங்க. இவன் கையில வாங்கி சாப்பிட்டதும் மறந்துட்டாங்க, இவன் எல்லாருக்கும் உலகத்துக்கே கொடுத்ததையும் மறந்துட்டாங்க, இவனால ராஜாக்கள் வாழ்ந்தாங்க என்று மறந்துட்டாங்க. அவன் கீழே உடந்த உடனே எல்லாரும் கேலி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல 3 ஃப்ரெண்டுகள் வராங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு அவங்கிட்ட சொல்றாங்க, ஐயோ நீ எப்படியெல்லாம் ராஜாவா இருந்தாய், எப்படியெல்லாம் எல்லாருக்கும் நீ உதவி செய்தாய், எப்படியெல்லாம் நீ இருந்தாய், இன்றைக்கு இந்த நிலைமையோ. 3 பேர் ஃப்ரெண்டுங்க அவன் கூடவே 7 நாளா உட்காந்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ரோட்ல. நல்லா கவனமா கேளுங்க, எப்படி கஷ்டப்பட்டுங்கிறான் பாத்தீங்களா. ஆனாலும் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க என்று அந்த வாயின் வார்த்தை அவனுக்கு வரலங்க. ஆண்டவர் எனக்கு காப்பாற்றுவான். அவன் இருதயத்துல விசுவாசத்தோடு பைரகமா பெரியா காத்து கொண்டு இருந்தான். போயிட்டு எல்லாம் ஃப்ரெண்டுங்களா சொல்றாங்க, அழுறாங்க. 7 நாள் நிக்கிறாங்க. டேய் வாண்டா விட்டுடுறா. நான் சொன்னேன், ஆண்டவரை பத்தி நீங்க பேசாதீங்க. யோபு சொல்றான், ஆண்டவரை பத்தி எதுவுமே நீங்க வாயை திறந்து பேசாதீங்க.